இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உம் வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி. சேர்த்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் வல்லவரே நல்லவரே, ஆராதனை சேர்ந்து சத்தமாய் எல்லாரும் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தேடினேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தேடினேனையா.
பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. யுவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வரும் தீ அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும். ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளார். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளார். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தான். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தான். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும்
என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன். மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடு. எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சந்தோஷமா சத்தமா அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவர் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான். அவரே அவனுக்கு அடைக்கலம். ஹalleluya. சத்தமா ஹalleluya, ஹalleluya. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். one more time கையை தட்டி அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலா. சத்தமக்கைய தட்டு. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான். தலைக்கு மேல கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும். சந்தோஷமா கைகளை தட்டி அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே. சந்தோஷமா கைகளை தட்டி. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி
இந்த காலை வேளையிலே அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் எத்தனை பேர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நிழலிலே தஞ்சமாய் அடைக்கலமாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆபத்து நிறைந்த, வேதனை நிறைந்த, நெருக்கடை நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே, நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய ஆதரவு கோல், நீரே எங்களுடைய அரணான பட்டணம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, நீரே நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய ஆதரவு, நீரே நீரே ஆண்டவரே. இத்தனை பேர் உங்க சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருக்கு இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் சொல்றவங்க மாத்திரம் நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் நீரே. கரங்களை உயர்த்தி நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசு நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே ராஜா, நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நின்று செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் முழு இதயத்தோடு கூட ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைவிடுவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்துக்கு நேராய் கடந்து வரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே
வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல சொல்லுமே. ஹல்லேலூயா. வேதத்திலே அநேக ஜெபங்களை குறித்து பார்க்கிறோம். பெரிய ஜெபங்கள் இருக்கு, சின்ன ஜெபம் இருக்குது. இன்றைக்கு ஒரே ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். 3 வார்த்தை. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீ பேசுவீராக. யாரை கொண்டாகிலும் பேசுவதற்கு வல்லவர். அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்த காரியங்கள் 3 வார்த்தை. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். 3 words only. 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தையில மிகப்பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னாடி இருக்கிறவங்க அந்த கொஞ்சம் சேர்களை கொஞ்சம் நடுவில் இன்னொரு ரோல் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் யாராவது பின்னாடி இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஆராதனைக்கெல்லாம் 7:15 மேலே வந்தால் நாட் அலவுட் அப்படின்னு போன் வச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். தான் சொல்லுகிறார், காட்டுத்தீ மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கி சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். விசுவாசம் இருந்தா போதும். காட்டுத்தீ மரத்தை பிடுங்கினான். அதே போல மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இந்த 2 இடத்துலையும் நிறைய காரியங்கள் இருக்குது. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு எப்ப கேட்கிறாங்கன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் தவறு செய்து வருந்துகிறேன் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அவனை 7-70 தடவை மன்னிக்கணும். ஒரு தடவை மன்னிக்கிறதே கஷ்டம். 7-70 தடவை ஒரு நாளைக்கு பெர் டே. அப்பதான் கேட்குறாங்க, ஆண்டவரே இப்படிலாம் செய்யணும்னா எங்களுக்கு இப்போ இருக்க விசுவாசம் போதாது, விசுவாசம் வர்த்திக்கப்படணும். அடுத்து மத்தேயு 17 பார்க்கிறோம். சீடர்கள் ஒரு ஆவியை விரட்டி பார்க்குறாங்க, அவங்களால முடியல. என்ன செய்யல? முடியல. பிறகு இயேசு வந்தோடனே தான் அந்த ஆவி போகுது. எங்களால் ஏன் முடியாமல் போச்சு அப்படிங்கும்போது இயேசு சொல்லுகிற, கடுகு விதையில விசுவாசம் இருந்தால் போதும், மலையை பார்த்தே பேர்ந்து போனா சமுத்திரத்தில் விழுனா விழும். பாருங்க, இன்னைக்கு வேரோடு கூட ஒரு காட்டத்தி மரம், ஆங்கிலத்தில் மெல்பெரி ட்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. சில மெல்பெரி ட்ரீலாம் 50 அடி உயரம் வளரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அத்தி மரம், நம்ம அத்தி மரத்தை வச்சுக்கணும். அத்தி மரம், காட்டு அத்தி மரம், அது பெரியதாய் வளருது, வேர் ஆழமாய்
என்ன செஞ்சிருக்கோம்? அதிகமா போயிருக்கும். அந்த காட்டத்தி மரத்தை வெட்டுறது எளிது, வேரோட புடுங்கணும்னா நாட் இம்பாசிபிள். நாட் அது இம்பாசிபிள். நாட் பாசிபிள், இம்பாசிபிள், முடியாது. ஒரு பெரிய கல்லையை அசைக்க முடியாது. குன்று கூட சொல்லல, மலை மலை பயிர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுனா அப்படியே நடக்கும். இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, எவ்வளவு காலமாய் வேர் ஓடி போயிருக்கிற காரியமாய் இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் வேரோடு கூட பிடுங்கி அது அப்புறப்பட்டாகும். பாருங்க, அத்திமரத்தை பிடுங்கிறது கூட ரைட்டு, கடல்ல போய் நடப்படும் அப்படின்னா தண்ணியில போய் அது நட முடியுமா? இப்ப தண்ணியில வளர்றதுக்குன்னு சில குரோட்டன்ஸ் இருக்குது. ஆனா இந்த அத்திமரத்தை தண்ணியில போய் நட முடியுமா? முடியாது. ஆனா முடியாத காரியங்கள்லாம் விசுவாசத்தினால முடியும். மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மலை போன்ற பிரச்சனைகள் நடு சமுத்திரத்தில் விழு என்றால் அது விழுந்து போகும். இந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அதனால எங்களுக்கு அவங்க கேட்கல, விசுவாசம் ஏற்கனவே அவங்க விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. மத்திய 17 பார்க்கிறோம், அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம் அவங்களுக்கு இருக்குது. என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அப்ப அவங்க கேட்குறாங்க, விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும், இன்க்ரீஸ். எங்க விசுவாசம் என்ன செய்யணும்? வர்த்திக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமே. வர்த்திக்கப்படணும். இன்றைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்குனால சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா வரமாட்டோம். வந்திருக்கிறோம், ஆனா நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். வர்த்திக்கப்பட பொழுது வேரோடு கூட பிடுங்க வேண்டிய காரியம், புறையோடி போயிருக்கிற காரியம் எல்லாம் பிடுங்க வேண்டிய காரியம் இன்னைக்கு பிடுங்கப்படும். மலை போன்று இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போம். ஹல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை மட்டும் நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நமக்கு விசுவாசம் ஏன் தேவை, ஏன் அதிகரிக்கணும், இப்ப இருக்கிற விசுவாசம் இன்னும் ஏன் அதிகரிக்கணும்? நானே 4 காரியத்தை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும், அந்த நோக்கம் நிறைவடையணும். என்னை எதற்காக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, அழைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றணும்னா எனக்கு விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, ஒரே இரத்தத்தினாலே மனிதர்கள் எல்லாம் தோன்று பண்ணி அவர்களுக்கு எல்லைகளை குறித்து வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரே இரத்தத்தினாலே மனுஷ ஜாதிகளை தோன்ற பண்ணினார், பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார், அவர் எல்லைகளை எல்லாம் தீர்மானித்தார், ஒரு ஃப்ரேமுக்குள்ள வைத்திருக்கிறார். கெம்பனூர்ல இந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் சமூனிஸ்டர் வாழணும் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். எல்லைகளை திட்டம் பண்ணியிருக்கிறார், காலங்களை திட்டம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எங்க குடியிருக்கணும், எங்க வசிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். பாருங்க,
அப்படி திட்டமானது. அதுக்கு நோக்கம் இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இந்த அழைத்தவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். பாருங்க, நம்ம பிறந்த இடத்திலேயே எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு காலை யோசித்தேன். நான் பிறந்த ஊர்ல 16 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். 16 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அடுத்ததாக படிப்பதற்காக 2 இடங்கள்ல, தென்காசி பக்கத்தில் ஒரு 3 ஆண்டுகளும், மதுரையில் 3 ஆண்டுகளும் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஊழியத்து நிமித்தமாய் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல 7 ஆண்டுகள். இப்ப கிட்டத்தட்ட இங்க கோயம்புத்தூர்ல 20 ஆண்டுகள். ஹல்லேலூயா. யோசித்து பார்க்கிறேன், நான் வாழ்ந்த எல்லையில் இருந்திருக்கணும்னா, நான் என்னோட ஊர்ல இருந்திருப்பேன்னா, நான் ஒரு செங்கல் சேம்பரில் ஒரு ஓனராக இருந்து அங்கே இருந்துட்டு என்ன செஞ்சுருப்பேன், அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் நான் இருந்திருப்பேன். ஏன்னா ஒரு கடை வச்சு, ஒரு பாத்திர கடை, ஒரு எலக்ட்ரிக்கல் கடை நான் ஆல்ரெடி நடத்தினேன். அதை பார்த்துட்டு நான் என்ன செஞ்சுருக்கணும், அந்த 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 எல்லைக்குள்ளே இருந்திருக்கணும். ஆனால் தேவன் என்னை ஊழியத்திற்காக அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போகிறதுங்கிறது கஷ்டமான காரியம் தான். நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்குது. நம்ம பழகிறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்துட்டாலே நமக்கு என்ன செஞ்சிடும், பழகிறோம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோன்னா ஒரு 3 வருஷம் அங்கே இருந்துட்டா அது அப்படியே நம்ம இயல்பாக பழகிடுவோம். நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வாழ்ந்து அதை அந்த வீட்டை சேல் பண்ணிட்டு நம்ம போனோம்னா அது மனசு வலிக்கும். அந்த இடத்த மாற்றினா கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில காரியங்களை விசுவாசத்தினால் தான் செய்யப்பட முடியும். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற முடியாது. பாருங்க, கர்த்தர் பவுல் அப்போஸ்தலனை அவன் சிறு வயதிலேயே நியாயப்பிரமாணத்தை நன்றாய் படித்தவன், 5 ஆகமங்களை அப்படியே கரைத்து குடித்திருக்கிறவன், நல்ல கல்வி பெற்றவன், நல்ல சாதுரிய ஞானம் உள்ளவன். ஆனால் அவனை தேவன் எங்கே அனுப்புறார்னா, புறஜாதிகளுக்கு தேவனை குறித்து அறிவிப்பதற்கு அனுப்புகிறார். இவன் படிச்சதுக்கும் இதை குறித்து சொல்றதுக்கும் அங்க அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது, 5 ஆகமங்கள் அவங்களுக்கு தெரியாது. இவன் இதெல்லாம் படிச்சு முடிச்சவன் அங்க போய் ஒண்ணுமே தெரியாத ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறான். இங்க பேதுரு கல்லாதவர், 5 ஆகமங்களை சரியாய் படிக்க தெரியாதவர், படித்து முடிக்காதவர், அவரை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஊழியம் செய்ய கர்த்தர் வைக்கிறார். பாருங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். இப்ப உண்மையிலே பவுல் எங்கதான் இருந்திருக்கணும், எருசலேம்ல இருந்து ஊழியம் செஞ்சிருக்கணும். ஆனா அப்படி செய்திருந்தால் அவன் சுய பலத்திலே செய்திருப்பான். ஆனால் அவன் அறிந்திராத பகுதிகளில் கர்த்தர் கொண்டு போன பொழுது தேவனுக்காய் காத்திருந்து தேவன் சொன்னதை விசுவாசத்தினாலே அவன் செயல்பட்டான். அல்லேலூயா. இப்ப நம்முடைய அழைப்பு நிறைவேற்றப்படணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே சவுல், தாவீதை தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேர்ந்தெடுத்தார். ஆனா முதல்ல ராஜாவா தேர்ந்தெடுத்தது தாவீதை அல்ல, சவுலை. சவுல் 43 ஆண்டுகள் முழு இஸ்ரவேலை ஆட்சி செய்தான். ஆனா ஆரம்பத்தில் சொன்னான், நான் பென்யமீன் குடும்பத்தில், நான் சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன், நான் எப்படி ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னா. ஆனா ராஜாவா மாறின பிற்பாடு நிறைய காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சான். ஜெயஸ்தம்பம் நாட்டினான். நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். அடுத்ததாக ஜனங்கள் என்னை விட்டு போய் விடுவார்களோ என்று சொல்லி பயந்து ஆசாரியன் செய்ய வேண்டிய பலியை
இவன் செய்ய ஆரம்பித்தான். ராஜ்ய அவனை விட்டு தாண்டி போனது. அப்ப அவனுடைய அழைப்புல அவன் அழைப்பை நிறைவேற்றாதபடினால இன்னொருவரை அழைக்க வேண்டியதா இருந்தது. அதுதான் தாவீது. ஹல்லேலூயா, நல்ல சொல்லுவோமே. அப்ப இன்றைக்கு நாம் அழைப்பு, தேவன் என்னை அழைத்த அழைப்புல நான் சரியா இருந்தா கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியும். நான் சரியில்லைனா என் இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வர முடியும் வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் நன்றாய் அழிந்து கொள்வோம். கர்த்தர் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதான காரியம், தேவனுடைய அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் இறுதி வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அவிசுவாசத்தினாலே அவர் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. அநேக அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். ஆனா அவருடைய அவிசுவாசத்தினாலே, விசுவாசம் இல்லாதபடினால அங்க அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த ஜனங்கள் அழுகிறார்கள், எங்களுக்கு இறைச்சி இல்லையே என்று சொல்லி. தேவன் சொல்லுகிறார், நீங்க ஒரு நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல, 30 நாளளவும் நீங்கள் இறைச்சி சாப்பிட்டு அந்த இறைச்சி மூக்கு வழியா வரக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுக்கு திருப்தியாக்கி வேணும் என்று ஆண்டவர் சொல்றார். இது எப்படி முடியும்? மோசே கால்குலேட் பண்ணி பார்க்கறான். எத்தனை ஆடு போட்டா ஒவ்வொரு பீஸ் கிடைக்கும். அவன் கால்குலேட் பண்ணி பார்க்கறான். எவ்வளவு மீன்களை சேகரிச்சா ஆளுக்கு ஒரு துண்டு கொடுக்கலாம் யோசித்து பார்க்கறான். இவனுக்கு முடியல. 30 லட்சம் ஜனங்களுக்கு ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்தாலும் 30 லட்சம் துண்டு வேணும். அப்ப எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கறான், முடியல. எப்படி ஆண்டவரே அப்படிங்கிறான். என் கை குறுகி போயிடுச்சா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ இன்றைக்கு பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே செய்கிறார். பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டது. அது சமுத்திரத்திலிருந்து காடைகளை என்ன செய்ததாம், இவர்கள் தங்கி இருந்த இடத்துல இடதுபுறம் ஒரு நாள் பிரயாண தூரம். ஒரு நாள் பிரயாண தூரம்னா 15 மைல். சொல்லுங்க, 15 மைல், கிட்டத்தட்ட 24.6 கிலோமீட்டர். இப்ப நமக்கு காந்திபுரமே 15 கிலோமீட்டர் தான். ஹலோ, காந்திபுரமே 15 கிலோமீட்டர். அப்ப அதை தாண்டி வச்சுக்கோங்க. இங்கிருந்து ஒரு போத்தனூர் வரைக்கும் வச்சுக்கலாமா? போத்தனூர் அதையும் தாண்டுன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். அடுத்து இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணத்துறோம். ஒரு காற்று கர்த்தரிடத்தில் வந்தது. அது என்ன செய்ததா, அந்த காடைகளை 2 முழம் உயரம், கிட்டத்தட்ட 1 மீட்டர், 2 முழங்கிறது 93 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட. அப்படிங்கும்போது ஒரு இன்னொரு 7 சென்டிமீட்டர் வந்தால் 1 மீட்டர் ஆயிரும். அப்ப கிட்டத்தட்ட 1 மீட்டர் உயரத்திற்கு 24 கிலோமீட்டர், இந்த பக்கம் 24, இந்த பக்கம் 24, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு காடைகளை கொண்டு வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் பகலிலும் இரவிலும் போய் என்ன செய்தார்கள், பிடித்தார்கள். பிடித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு குறைஞ்சவன் 10 ஓமர் வீதம் பிடித்து கொண்டு வந்தார்கள். என்ன செய்தார்களா, அப்படி கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. வாயில சாப்பிட்டு மூக்கில் வர்ற அளவுக்கு என்ன செய்தாங்க, சாப்பிட்டாங்க. விசுவாசம், விசுவாசம் இருந்தா தான் தேவனுடைய அற்புதங்களை நாம் ருசிக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது நாம் தேவனுடைய அற்புதத்தை ருசிப்போம். விசுவாசம் இல்லைனா குறைகளை சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்போம். எனக்கு அது இல்லை, இது இல்லை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், விசுவாசம் இருந்தால் அற்புதங்களை நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா.
மூன்றாவதாக எபிரேயர் 11:6 சொல்லப்படும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிச்சாச்சான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். மத்தேயு 15:22 சீதோன் பட்டணத்தில் அருகில இயேசு போகும் பொழுது அங்கே ஒரு கானானிய பெண் தன்னுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவஸ்தைப்படுகிறாள் என்று இயேசுவின் பின்னால் வந்து, தாவீது குமாரனே இறங்குங்க, என் மகள் பிசாசின் பிடியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், அவளை விடுதலையாக்குங்க. அவர் பேசாதிருந்தார். அவர் போகும்போதெல்லாம் பின்னாடி வருகிறாள். சீடர்கள் சொல்றாங்க, இவளை எப்படியாவது சொல்லி அனுப்பிவிடுங்க சொல்றாங்க. அடுத்து அவள் வந்து கேட்கிறார். அப்போ இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவதில்லை. உடனே சொல்ல, மெய்தான் ஆண்டவரே, ஆனா பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்படி சொன்ன உடனே சொல்லுங்க, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. அப்ப இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்த காரணம், இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லாத அந்த விசுவாசம் இந்த கானானிய பெண்ணுக்குள் இருக்கிறது என்பதை தன் சீடர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் தெரியப்படுத்துவதற்காக அவர் கொஞ்சம் அமைதியா இருந்தார். தேவன் சில சமயம் பொறுமையா இருக்க காரணம்னா நம்முடைய விசுவாசம் வெளிப்படுவதற்காக. விசுவாசம் பாருங்க, எல்லா சூழ்நிலை நல்லா இருக்கும்போது மாத்திரம் இருப்பது விசுவாசம் அல்ல, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுதும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பது விசுவாசம். அல்லேலூயா. நான் இயேசு விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது விசுவாசம் அல்ல, பேச்சிலே அல்ல. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் என்ன செய்யணும்? விசுவாசத்தினாலதான் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியும். உண்மையிலேயே அந்த கானானிய பெண் அப்படி கூப்பிடும் பொழுது அவரே அமைதியா இருக்கும் பொழுது அவர் மனதை கல்லாக்கினார், கஷ்டப்பட்டார். காரணம், இவருடைய விசுவாசத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் அகமகிழ்ந்தார். அல்லேலூயா. அவர் அகமகிழ்ந்தார். நம்முடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்துல தான் தேவன் பிரியமா இருப்பார். நீங்க எந்த காரியத்திலையும் அவர் பிரியப்படுத்த முடியாது, விசுவாசிப்பதினாலே. அப்ப நாம் எதை செய்தாலும் அது என்ன வேணும்? பை ஃபைத், உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். ஒரு காணிக்க போடுறேன்னா கூட பை ஃபைத், ஏதோ போட்டுத்தான் ஆகணும் போடுறேன் இல்ல இல்ல, நான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கொடுக்க சொல்லியிருக்கிறார், ஆனால் எல்லாம் கொடுக்குறேன். கர்த்தர் கொடுத்துட்டு எதிர்பார்க்க சொல்லியிருக்கிறார். எந்த அளவில் அளப்பீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு கலக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழு மட்டும் உங்கள் மடியிலே போடப்படும். எதிர்பார்க்கும். நான் காணிக்க போடுவேன், நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால நம்ம எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இறுதி அவரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான்காவதாக, விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் கிரியை செய்யணும்னா நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. டாக்டர் பில்லி கிராம் இப்படி சொல்லுவார், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டபடினால்தான் நீங்களும் நானும் விசுவாசிக்காய் வந்து இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டது. அடுத்தது, விசுவாசம் செயல்பட்டால் நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தினால சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த விசுவாசம் கிரியை செய்யணும். கிரியை செய்தா நாம் மற்றவர்களுக்கு
நாம் எப்படி இயேசுவை குறித்து அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நன்மை பெறுகிறோமோ அதை போல நாம் கிரியை செய்யும் பொழுதுதான் மற்றவர்கள் நன்மை பெற முடியும். இந்த ரெண்டு காரியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமே. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2-3. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் இங்க 3 காரியத்தை சொல்லியிருக்கிறார். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. ஆனா அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, விசுவாசத்தின் கிரியையையும் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையையும். ஹல்லேலூயா. இதை குறித்த ஒரு 3 மணி நேரம் பேசலாம், நமக்கு டைம் இல்லை. ஒரே காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசத்தின் கிரியை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நல்லதுதான். ஆனா விசுவாசித்தால் கிரியை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லப்பட்டது. பிசாசும் தேவன், நம்ம தேவன் உண்டு நம்புறோம் அது. ஆனா பிசாசு தேவன் உண்டு என்று நம்புவது மாத்திரமல்ல, பயந்து நடுங்குகிறது. ஷிவரிங். அப்படியே ஒரு குளிர்ல நடுங்கினா எப்படி இருக்கும்? அப்படி என்ன செய்யுது? பிசாசு இயேசுங்க பேரை சொன்னாலே அது அப்படி நடுங்குது. நம்ம கடவுள் இருக்கிறா நம்புறோம், நல்லதுதான். ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருவன் குளிர்கிறது, நீ சமாதானத்தோடு கூட இரு. அப்படி சொல்றதுனால அவன் குளிர் போயிருமா? என்ன செய்யணும்? அந்த குளிருக்கு அட்லீஸ்ட் தீயாவது மூட்டி விடணும், இல்லாட்டா ஒரு போர்வையாவது போத்தி விடணும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். பாருங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் போதும். ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மட்டும் போதும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு விசுவாசத்தோடு கிரியை நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த விசுவாசங்கள்லாம் இப்படிப்பட்ட 4 காரியத்தை பார்த்தோம். நம்முடைய அழைப்பு நிறைவேறணும்னா விசுவாசம் தேவை. அற்புதங்களை காணணும்னா விசுவாசம் தேவை. தேவனை பிரியப்படுத்தணும்னா விசுவாசம் தேவை. அடுத்து என்ன சொன்ன? கிரியையுள்ள விசுவாசம். தேவனை, அது கிரியையுள்ள விசுவாசத்திற்கு நமக்கு விசுவாசம் வர்த்திக்கப்படணும். நமக்கு ஏற்கனவே விசுவாசம் இருக்கு, நல்லது. ஆனால் இந்த இருக்கிற அளவு விசுவாசம் போதாது. இந்த விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். அதை இப்பொழுது தேவன்கிட்ட கேட்க போறோம். எழுந்திருப்போம், தேவன் நோக்கி பார்ப்போம்.